கல்யாணம்லாம் போரு, இந்த லவ்லலாம் எனக்கு நம்பிக்கை இல்லை, சிங்கிளாக இருக்கிறது தான் கெத்து அப்படின்னு பல வருஷமாக நீங்கள் இருந்துட்டீங்கல்ல. இப்போது கல்யாணம் அப்படின்ற வயசை தாண்டி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வயசு உங்களுக்கு க்ராஸ் ஆகி போயிட்டே இருக்குது. எல்லாமே ஜாலியாக இருக்குது, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, வேலை இருக்குது, சக்ஸஸ்ஃபுல் கெரியர், நிறைய காசு இருக்குது, வீக்கெண்ட் ஆனால் பார்ட்டி பண்ணுறீங்க. பட் இதெல்லாம் தாண்டியும் ஒவ்வொரு நாளும் அந்த நாள் முடியும் போது சைலண்ட்டாக நீங்கள் உங்கள் ரூமில் போய் படுக்கும் போது இன்றைக்கி நாளில் என்ன நடந்துச்சு, எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக அந்த நாள் இருந்தது அப்படின்னு ஷேர் பண்ணுறதுக்கு யாருமே இல்லையே, தனியாக இருக்குமே, பேசுகிறதுக்கு கூட யாருமே இல்லை அப்படின்ற தனிமையை நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? ஸோ இப்போ கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய வயசில் அது எனக்கு தேவையில்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூடிய சீக்கிரமே இந்த தனிமையை நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கு நீங்கள் தயாரான்னு யோசிங்க. அந்த மாதிரி ஒரு தனிமை எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கல்யாணம் பண்ணிக்காமல் இருந்துடலாம். அப்படி இல்லைன்னா கல்யாண வயசு வந்ததுன்னா சரியான ஒரு பார்ட்னரை சூஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறது தான் கரெக்ட். கல்யாணம் சரியான பார்ட்னரை பண்ணிட்டீங்கன்னா அதை விட சந்தோஷமான வாழ்க்கை ஒன்றும் இல்லவே இல்லை.